புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. ஊரை ஏமாத்துறதுக்காக டிராமா பண்ணி ஊரை ஏமாத்துற மாதிரி ஏமாத்துறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஆனா பாருங்க, அப்படி பண்ணும் போதாவது கொஞ்சமாவது அக்கம் பக்கம் பார்க்கணும் இல்லைங்களா? செட்டப் பண்றது செட்டப் தான் பண்றோம்னு தெரியாத வகையிலான செட்டப் பண்ணணும். ஆனா பாருங்க, அந்த செட்டப்பே துப்புற அளவுக்கு இப்படி செட்டப் பண்ணி மாட்டுவீங்க. அப்படி என்ன செட்டப் பண்ணாங்கன்றதையும் அந்த செட்டப்புக்குள்ள ஆன டிராமா வேடிக்கையை குறித்து தான் பாருங்க இந்த காணொலிக்குள்ள வீடியோ ஆதாரங்களோட பார்க்க போறோம். அதற்கு முன்பாக நண்பர்கள் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டும் இந்த காணொலியை முழுமையாக பொறுமையாக பார்க்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டும் இந்த காணொலிக்கு போயிடும். என்னையா இது? இந்த வீடியோ நல்லா வைரல் ஆகணும்ட்டு நாங்க பிரேயர் பண்றோம். சரி, பிரேயர் அந்த சாமிக்கு மட்டும் பண்ணா இந்த சாமிக்கு வச்சுக்காதா? என்ன பண்ணலாம்? ஏன்பா நீங்க கிண்டல் பண்ற மாதிரி தெரியுது? ஐயோ, நாங்க எங்க கிண்டல் பண்றோம்? இந்த வீடியோ வைரல் ஆகணும்ட்டு முதல்ல அந்த சாமியை வேண்டணும். சரி, இந்த சாமியை வேண்டனா கோச்சிப்பாங்க அப்படின்றதுக்காக இந்த சாமியை வேண்டுறோம். சரி, இந்த ரெண்டு சாமியை வேண்டிட்டோம். மூணாவதா இன்னொரு சாமி இருக்கு. ஐயோ, அவங்க வேணும்னா அவங்க கிட்ட சண்டைக்கு வந்துருவாங்களே. என்ன பண்ணலாம்? முடிந்ததா ஆட்டம்? கட்டுங்கடா மூட்டையை. எந்த மூட்டையை கட்டுறதுங்க? ஷூட்டிங் மூட்டையை தான். வடிவேல் சொல்லுவார் இல்லைங்களா, நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும். நம்ம பண்றது 4 பேருக்கு தெரியக்கூடாது, புரியக்கூடாதுன்ட்டு அந்த ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணிட்டு போக வேண்டியதானே. யாருக்குமே தெரியாம டிராமா வெடிக்க காட்ட வேண்டியதானே. ஃபர்ஸ்ட் விஜய் ஒரு பிள்ளைக்கா பையன். என்னப்பா இது? ஐயோ, நாங்க ஏதாவது சொல்லிக்கோமாங்க அந்த மாதிரி என்னைக்காவது கேமராவுக்கு முன்னாடி யாரையாவது மரியாதை எல்லாம் பேசியிருக்கோமா? நாங்க சொல்லலைங்க, ஊருக்குள்ள போய் நிக்குது. ஐயோ, என்னப்பா இந்த மாதிரிலாம் ஆகக்கூடாதே. இளைஞர்கள், யங்ஸ்டர்ஸ் ஓட்டு, ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், ஜென்சி வாக்காளர்கள் எல்லாருமே எனக்கு தான் ஆதரவு கொடுக்கறதுக்காக ஒட்டுமொத்தமா கியூல நிக்கிறாங்கன்னு நினைச்சனே. அவங்களுக்குள்ளவே 2 குழுவா பிரிஞ்சு அடிச்சுக்கிறாங்களே. தப்பாச்சே. ஓட்டு பிரியுமே, கண்டிப்பா பிரியும். ஓட்டுரிமைன்னு ஒண்ணு இருக்கிற பட்சத்துல பிரியும். அவங்களுக்கு ஓட்டு போற வயசே வரல. சினிமாவை பார்த்துட்டு நடிகன் தான் பெருசுன்னு சொல்லி சண்டை போடுறாங்க. இன்னொரு பக்கம் ஓட்டுரிமை உள்ள இளைஞர்கள் பெரும்பாலானவர்கள் சிந்தித்து வாக்களிக்க கூடிய தலைமுறையாக மாறிக்கொண்டிருக்கிறது. சிந்திக்கிறாங்கன்னு சொல்லும் போது கண்டிப்பா நம்ம பின்னாடி வரமாட்டாங்களே, ஓட்டு போட மாட்டாங்களே. பெரும்பாலானவர்கள் விஜய்க்கு கூடுகின்ற கூட்டத்தில் உள்ள பெரும்பாலானவர்கள் ஓட்டு போற வயசே இல்லை, எனக்கு ஓட்டே கிடையாது. அப்ப எதுக்குப்பா வந்தீங்க? சும்மா விஜயை பார்க்கறதுக்கு வந்தேன். இதையெல்லாம் பனையூர் பண்ணையார் பார்த்து நிற்காரு. ரெஸ்ட் எடுத்து டயர்டாகி ரெஸ்ட் எடுத்து மறுபடியும் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ரெஸ்ட் எடுத்துன்னு பாருங்களா. அப்போ அந்த ரெஸ்ட் டைம்ல இதெல்லாம் பனையூர் பண்ணையார் பார்த்து நிற்காரு. என்னப்பா இது? முதலுக்கே மோசம் வந்துடும் போகுதுங்க. என்ன பண்ணலாம்? தேர்தல் வேற கிட்ட நெருங்கிடுச்சு. 2 நாள் தான் இருக்குது. என்ன பண்ணலாம்னு யோசிச்சுனே இருக்கும்போது தான் பாருங்க, இந்த 13 பேர் கொண்ட குழு ஐடியா கொடுத்துருப்பாங்க போது. நீங்க மதத்தை கையில எடுங்க. முதலுக்கே மோசம் வந்துடும் போது நீங்க யோசிக்கிறது உண்மைதான். இப்பதான் பாருங்க, திமுகவுக்கு பேராயர்கள் அனைவரும் ஆதரவு கொடுத்திருக்காங்க. கிறிஸ்துவர் என்கின்ற காரணத்திற்காக நடிகர் பின்னாடி எல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் பாருங்க திமுகவுக்கு பேராயர்கள் அனைவரும் ஆதரவு கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் நீங்க சும்மா இருக்கக்கூடாது. நீங்க விழித்துக் கொள்ள வேண்டிய நேரம் வந்து விட்டதுன்னு இந்த 13 பேர் கொண்ட குழு விஜய்க்கு ஐடியா கொடுத்து நீங்க என்ன பண்றீங்க? முட்டி போட்டுன்னு போகும். எதுப்பா பனையூர்ல இருந்து முட்டி போட்டுன்னு போறதா? என்னப்பா இது? நீங்க பக்கத்து பில்டிங்கே கார் எடுத்துன்னு போறவர் தானே. அந்த அளவு சொகுசு பாதியாக இருக்கிற உங்களை பனையூர்ல இருந்து முட்டி போட்டு போக சொல்லுவோமா? வழக்கம் போல ஏசி சொகுசு வாகனத்துல போய் சேர வேண்டிய இடத்துல போய் சேர்ந்த உடனே முட்டி போட்டு உள்ள போங்க. எங்கங்க? சர்ச்சுக்குள்ளதான். நீங்க கிறிஸ்துவர் என்கின்ற அடையாளத்தை அடையாளப்படுத்தி அதிகப்படியான கிறிஸ்தவர்கள் வாக்கை நீங்கள் வாங்க வேண்டும் என்று சொன்னால் உங்களோட அடையாளத்தை அங்க மேஜரா அடையாளப்படுத்தணும். சிறுபான்மையினருக்கு ஆதரவு கொடுக்கும் ஆட்சி திமுக ஆட்சி இருக்கும்ட்டு கிறிஸ்துவர்கள் நினைத்து கொண்டு திமுகவுக்கு கொடுக்குற ஆதரவு ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா பாருங்க, நீங்க ஒரு கிறிஸ்துவரே முதல்வராக போகிறார் அப்படின்னு நினைக்கும் போது எவ்வளவு கிறிஸ்துவர்கள் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஆதரவை நீங்க கோட்டை விடலாமா? உடனடியாக நீங்க என்ன பண்றீங்கன்னா சர்ச்சுக்குள்ள முட்டி போட்டு போறாரு. 13 பேர் கொண்ட குழு கொடுத்த ஐடியாவை பாருங்க, பாக்கெட்ல போட்டுன்னு சர்ச்சுக்குள்ள முட்டி போட்டுனே போறாரு. அவர் முட்டி போட்டுன்னு போற அந்த இடம்
புனித அந்தோணியார் ஆலயம். அந்த புனித அந்தோணியார் ஆலயத்துக்குள்ள முட்டி போடுற பழக்கம் கிடையாது அப்படின்ற ஊருக்குள்ள ஒரு பக்கம் போயிருக்குது. இருந்தாலும் நம்ம அதுக்குள்ள போக விரும்பலங்க. விஜய் முட்டி போட்டுட்டே போறாரு. அப்படி முட்டி போட்டுட்டு போறத பாருங்க, ஜன்னல் கம்பி ஓரமாக நின்று கொண்டு யாரோ பாருங்க விஜயோட ரசிகர்கள் வீடியோ எடுத்து போஸ்ட் பண்றாங்க சோஷியல் மீடியாவில். சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ற அந்த வீடியோ மெயின் ஸ்ட்ரீம் ஊடகத்துக்கெல்லாம் வந்து ரொம்ப பிரபலமாயிடுது. ஆனால் விஜய் அந்த சர்ச்சுக்குள்ள முட்டி போட்டுன்னு போறது யாருக்குமே தெரியாது. விஜய்க்கு மட்டும்தான் தெரியும், விஜயோட குழுவுக்கு தெரியும். கேமராலாம் எதுவும் எடுத்துட்டு போகல. ரசிகர்கள் பாருங்க ஆர்வ கோளாறின் காரணமாக அவர் முட்டி போடுறத ஜன்னலோட கம்பிக்கு வெளியே இருந்து வீடியோ எடுத்து விட்டாங்க. அவர் மனமுருகி இயேசுவை நோக்கி பிரார்த்தனை செய்வதற்காக முட்டி போட்டு போனாரே தவிர அவர் ஓட்டு பிச்சைக்காகவோ விளம்பரத்துக்காகவோ அல்லது இந்த வீடியோவை பிரபலப்படுத்தி அதன் மூலமாக ஓட்டை அறுவடை செய்ய வேண்டும் என்பதற்காகவோ பண்ணல. அவர் பிரார்த்தனை பண்ணாரு. வீடியோ அவருக்கு தெரியாம வெளியே வந்துச்சு அப்படின்ட்டு இந்த வீடியோவை பார்த்துட்டு மட்டும் என்ன சொல்லுவாங்க, கம்பிக்கு வெளியே இருந்து எடுத்துட்டாங்கன்னு கம்பி கட்டுற கதையெல்லாம். ஆனா பாருங்க, அவன் வந்து வைக்கலையா, வச்சுட்டாயா வந்திருக்கான்னு காஷ்மீரா படத்துல டைலாக் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தான் விஜய் உள்ள போயிட்டு முட்டி போட்டு பிரார்த்தனை பண்ண காட்சியை வெளியே இருந்து வீடியோ எடுக்கல. ஆல்ரெடி உள்ள போயிட்டு 4 பக்கத்திலும் கேமராவெல்லாம் வச்சு செட்டப் பண்ணிட்டு தான் அவர் உள்ளவே போறாரு. ஜன்னல் கம்பிக்கு வெளியே இருந்து யாரோ வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணிட்டாங்கன்ற ஒரு ரேஞ்சில் பூ சுத்துவாங்க. ஆனா இந்த வீடியோ பாருங்க, சினிமா ஷூட்டிங்ல எடுப்பாங்க இல்லைங்களா, டூயல் லென்ஸ் கேமரா எல்லாம் பயன்படுத்தி, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் 4 பக்கத்திலும் கேமராவை செட்டப் பண்றாங்க. விஜய் அந்த கிறிஸ்துவ ஆலயத்துக்குள் போவதற்கு முன்பாகவே பல பக்கத்தில் கேமராவை செட்டப் பண்ணி வச்சுட்டு தான் உள்ள போறாரு. பின்பக்கமாக பார்த்த ஒரு ஆங்கிள் கேமரா செட்டப். அடுத்து விஜய் முட்டி போட்டு நடக்கிற காட்சியை முன்பக்கமாக விஜயை முன்பக்கம் கவர் பண்ற மாதிரி பாக்குற மாதிரி ஒரு ஆங்கிள் கேமரா. அடுத்து லெப்ட்ல ஒரு கேமரா, ரைட்ல ஒரு கேமரா, லாங் ஷாட்ல ஒரு கேமரா, முன்னாடி பார்த்த மாதிரியும் பின்னாடி பாக்குற மாதிரியும் கேமராவை செட்டப் பண்ணிட்டு அவர் முட்டி போட்டு பிரார்த்தனை பண்றாரு. இந்த பிரார்த்தனை பண்ற வீடியோவை பார்க்கும்போது என்ன நினைப்பாங்கப்பா, யாருக்கும் தொல்லை கொடுக்காம பரவாயில்ல அவர் மட்டும் பிரார்த்தனை பண்ணின்னு போறாரே அப்படின்னு இந்த காட்சியை பார்க்கும்போது நினைக்கலாம். ஆனா பாருங்க, அங்கேயும் வந்து வேமா சூசோ இல்லாம வழிவிடு வழிவிடு வழிவிடுன்ட்டு ரோட்ல பண்றாங்க இல்லைங்களா, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் பண்றாங்க பாருங்க. பிரார்த்தனை பண்றதுக்கு வந்திருக்காரு முட்டி போட்டுன்னு ஏதோ ஒரு காரணத்திற்காக. ஆனா எந்த காரணத்துக்கோ நீங்க முட்டி போட்டுன்னு உள்ள போங்கப்பா, உங்க பிரார்த்தனையை நீங்க பாருங்க, மத்தவங்க பிரார்த்தனையை மத்தவங்க பார்க்கட்டும். விஜய் வந்துட்டாரு அப்படின்றதுக்காக உட்கார்ந்து இந்த எந்திரி 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 போ, பின்னாடி போ பின்னாடி போ பின்னாடி போ, இந்த பக்கம் வராத, போ அந்த பக்கம் போ அந்த பக்கம். இன்னொரு அம்மா பாருங்க, அவங்க பாட்டுக்கு சும்மா தான் இருந்தாங்க. சும்மா இருந்தவங்கள போ போ பின்னாடி போ பின்னாடி போ பின்னாடி போ பின்னாடி, ஐயோ நீ அங்கெல்லாம் உட்காரக்கூடாது, இன்னும் கேமரால கவர் ஆகாதபடி எங்கேயாவது பின்னாடி போ. தங்கப்பதக்கம் படத்துல ஷோ காமெடி வரும் இல்லைங்களா, அண்ணன் மண்டார் வழியை விடுங்க வழியை விடுங்க வழியை விடுங்கன்னு, கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். முட்டி போட்டு பிரார்த்தனை பண்றதுக்கு எங்க தளபதி வருங்கால கனவு சிஎம் வந்துட்டாரு, எல்லாரும் வழிவிடுங்கன்ட்டு திருச்சபையில பிரார்த்தனை செய்வதற்காக வந்தவங்க எல்லாம் விரட்டுறாங்க பாருங்க, வேமா சூசோ இல்லாம. விஜய் யாருங்க, சம்பளம் வாங்கி நடிக்கிற நடிகர். இப்போதைக்கு பாருங்க, ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு அரசியல் கட்சி தலைவன் என்கின்ற போர்வையில் ஓட்டு பிச்சை வாங்குவதற்காக உலா வந்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும் போதே, எந்த ஒரு பதவிக்கு வராதும் போதே, ஓட்டு கேட்க வரும்போதே அனைவருக்கும் பொதுவான ஒரு ஆலயத்துக்குள், கிறிஸ்துவ ஆலயத்துக்குள்ள வந்துட்டு இவரை தவிர வேற யாரும் கவர் ஆகக்கூடாதுன்ட்டு பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தவர்களை விரட்டுற இவங்க தான் பாருங்க, எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் சிஎம் சீட்டை உட்கார்ந்ததுக்கு அப்புறம் என்னை யாரும் பார்க்க முடியாதுன்னு நினைச்சுக்காதீங்க, என்ன ரொம்ப சுலபமா நீங்க ஆக்சஸ் பண்ணலாம். மாசத்துக்கு ஒரு வாட்டி வருவேன். வரும்போது நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பார்க்கணும்னு நினைக்காதீங்க, ரொம்ப ஈஸியா என்ன பார்க்கலான்னு வேமா சூசோ இல்லாம இவர் தான் சொன்னார். நடிகராக இருக்கும் போதே ஓட்டு பிச்சை கேட்க வரும்போதே பாருங்க எவ்வளவு அலப்பற. அதுவும் பாருங்க, அனைவருக்கும் பொதுவான ஒரு ஆலயத்துக்குள்ள வந்துட்டு இவரை தவிர வேற யாரும் இருக்கக்கூடாதுன்ட்டு இப்பவே விரட்டுறாங்கன்னு சொல்லும் போது, அப்ப சிஎம் சீட்ல உட்கார்ந்ததுக்கு அப்புறம் இந்த ஜென்மங்களோட அலப்பறெல்லாம் என்ன மாதிரி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. நம்பிக்கை என்பது வேறு, ஆனால் அந்த நம்பிக்கையை பயன்படுத்தி அதை ஏதாவது ஒரு வகையில் நமக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டு ஓட்டை அறுவடை செய்து விடலாமா என்கின்ற அந்த கேடுகட்ட தனர்கள் இல்லைங்களா, அது ரொம்ப மோசமானது. சாதாரணமா அது எந்த ஒரு ஆலயமாக இருந்தாலும் சரி, எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அவங்க அந்த ஆலயத்துக்குள்ள போயிட்டு அவங்களுக்குள்ள வேண்டிக் கொண்ட விஷயத்தை வெளியே சொல்லவே மாட்டாங்க. வெளியே சொல்லிட்டா பிரார்த்தனை பலிக்காதுன்னு ஒரு நம்பிக்கை. விஜய் தேர்தல நிக்கிறாரு, முதல் முறையாக தேர்தலை ஃபேஸ் பண்ண போறாரு. நான் எப்படியாவது ஜெயிக்கணும்னு இவர் மனசுக்குள்ள வேண்டி யாருக்கும் தெரியாம பிரார்த்தனை பண்ணுங்க. உங்களோட நம்பிக்கை எதுவோ அந்த நம்பிக்கையை ஃபாலோ பண்ணிட்டு யார் கேட்க போறாங்க. ஆனா பாருங்க, நம்பிக்கை என்கின்ற பெயர்ல ஓட்டு பிச்சை எடுப்பதற்காக ஊரை ஏமாத்துறீங்க இல்லைங்களா, கேமரா ஷூட்ஸ் எல்லாம் வச்சு. எனக்கு தெரியாம எனக்கு பின்னாடி முதுகுக்கு பின்னாடி வச்சு கேமரா எடுத்துட்டாங்க அப்படின்லாம் போய் பேசி ஊரை ஏமாத்த முடியாதுப்பா. அங்க பாருங்க,
முட்டி போட்டு எடுக்க தான் 4 விதமான ஆங்கிள் ஷூட் பண்ணிட்டாங்க. அவர் எந்திரிச்சு போயிட்டு கேண்டில் ஏத்தும் போது ஒரு முன்பக்கம் கேமராவை பார்த்த ஒரு ஆங்கிள், கேண்டில்லாம் ஏத்திட்டு ஆலயத்தை விட்டு வெளியே வர்றாரு இல்லைங்களா, அப்படி ஆலயத்தை விட்டு வெளியே வரும்போது பின்னாடி பார்த்த மாதிரியே கேமரா வைக்கிறாங்க. அங்க பாருங்க, விஜயை பார்த்த கேமரா அது. விஜயை பார்த்தபடி முன்னாடி வச்சு அவர் நடந்து வரா அப்படியே பின்னாடியே எடுத்துன்னு போயின்னுக்குறாங்க. இது விஜய்க்கு தெரியாதுங்களா? முன்பக்கமாக பார்த்தபடி கேமரா எடுத்துட்டு அப்படியே பின்னாடியே மூவ் பண்ணிட்டு போற இந்த கேமராவை விஜய் பார்க்கலீங்களா? ஏன் இந்த பொழப்பு விஜய்க்கு? ஏன் இந்த வேலைங்க? இதற்கு முன்பாக ஜோசப் விஜய், நான் ஜோசப் விஜய் தான் அப்படின்ட்டு என்றைக்காவது விஜய் நடிக்கிற திரைப்படங்கள்ல விஜய் என்கின்ற பெயரை தாண்டி ஜோசப் விஜய்னு அவரோட முழு பெயரை போட்டிருக்காங்களா? இவரது தந்தையான எஸ்.ஏ. சந்திரசேகரன் அவர்கள் இயக்கிய நிறைய திரைப்படங்கள், பெரும்பாலான திரைப்படங்களோட ஹீரோவோட பேரை ஜோசப் விஜய் என்றே பெயர் வச்சிருப்பாரு. ஜோசப் விஜய். ஆனால் விஜய் சினிமாவில் அறிமுகமான அந்த நாளில் இருந்து கடைசியாக நடித்து வெளிவந்த அந்த திரைப்படம் வரைக்கும் டைட்டில் போடும்போது அவருடைய பெயரை விஜய்னு போட்டிருக்காரா இல்ல ஜோசப் விஜய் என்று போட்டிருக்காரா? விஜய் தானே போட்டிருக்கீங்க. இந்த விஜய் என்கின்ற அடையாள பெயரை பயன்படுத்தி தானே நாடே வேடிக்கை பார்த்துங்கிற அளவுக்கு கேரியர் உச்சத்துல வந்துனுங்கிறேன்னு சொல்லி ஊற்றினுக்குறீங்க. சோ சினிமாவில் நடிக்கும் போது ஜோசப் விஜய்னு உங்களது மத அடையாளத்தை பயன்படுத்தாமல் அரசியலுக்கு வந்த பிறகு ஐயா கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவா இருப்பாங்கன்ட்டு நீங்க திமுக ஆதரவு கொடுக்குறீங்க. ஆனா நானே ஒரு கிறிஸ்தவர் தான். அங்க பாருங்க, என் பேர் ஜோசப் விஜய். பெரம்பூர்ல போயிட்டு என் பேரு ஜோசப் விஜய்னு அடையாளப்படுத்துகிறாரு. திருச்சியில போயிட்டு என் பேரு ஜோசப் விஜய்னு அடையாளப்படுத்துகிறாரு. கன்னியாகுமரியில போயிட்டு இந்த பாஸ்டர்லாம் போடுவாங்க இல்லைங்களா, சிலுவையில் இயேசு இருப்பதை போன்ற ஒரு ஜெபமாலாம் போட்டிருப்பாங்க இல்லைங்களா, அதே மாதிரி ஒரு பெரிய ஜெபமாலையை அணிந்து கொண்டு அந்த மாலையை ஷட்டைக்கு மேல எடுத்து விட்டுக்குன்னு கன்னியாகுமரியில ஓட்டு கேட்டுக்காரு. மறுபடியும் கேட்கிறோம், ஏன் இந்த வேலை பண்ணணுங்க? அனைவருக்கும் பொதுவான ஒரு நடிகன் என்கின்ற இடத்துல நான் இருக்கிறேன். என்ன நாடே வேடிக்கை பார்த்துங்கிற அளவுக்கு நான் கேரியர் உச்சத்துல வாழ்ந்துன்னுக்கிறேன். 8 கோடி மக்களும் பாருங்க எனக்கு பின்னாடி நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது ஒரு குறிப்பிட்ட மத அடையாளத்தை பயன்படுத்தி எதுக்காக ஓட்டு பிச்சை எடுக்கிறீங்கன்னு கேட்பாங்க இல்லைங்களா? நம்ம என்றைக்குமே விஜயோட முழு பெயரை சொல்லி அழைத்ததே கிடையாது. விஜய் என்று தான் சொல்லியிருக்கோம். அது விஜய் நடித்து கொண்டிருக்கும் போதும் சரி, அரசியலுக்கு வந்த பிறகும் பல காணொலிகள் வெளியிட்ட எல்லா காணொலியிலும் விஜய் பெயரை விஜய் என்றே சொல்லியிருக்கிறோமே தவிர ஜோசப் விஜய் என்று அடையாளப்பட்டிருக்கோமா? இல்லவே இல்லை. பிஸ்கெட் ஜேபி கட்சி மட்டும்தான் விஜய் ஒரு கிறிஸ்துவர், அவருடைய முழு பெயர் ஜோசப் விஜய். அதுல ஒண்ணு நான் தப்பா சொல்லலையே. அவருடைய பெயர் ஜோசப் விஜய் என்று தானே குறிப்பிட்டிருக்கு. அவருடைய லெட்டர்லயும் அவருடைய பர்த் சர்டிபிகேட்லையும் ஜோசப் விஜய் தானே குறிப்பிட்டிருக்கு. அந்த பெயரை நான் சொல்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்ட்டு நம்ம ஹைகோர்ட் அண்ணன் தான் சொல்லியிருந்தாரு. ஸோ பிஸ்கெட் ஜேபி கட்சியை தவிர விஜயை ஜோசப் விஜய்னு யாரும் அடையாளப்படுத்தல. ஆனால் இப்ப விஜயே தான் அடையாளப்படுத்தி கொள்கிறார் ஓட்டு பிச்சைக்காக. எப்படியாவது திமுக கட்சிக்கு போற மைனாரிட்டி ஓட்டை உடைக்கணும், திமுகவுக்கு போய் சேருகின்ற சிறுபான்மையினர் வாக்குகளை எப்படியாவது சிதைக்கணும், உடைக்கணும்ன்ற ஒரு டார்கெட்டை தான் விஜய்க்கு கொடுக்கப்பட்ட டார்கெட் பிஸ்கெட் ஜேபி கட்சியால். அது இல்லைன்னு சொல்ல முடியாது. பியூஷ் கோயலே ஓப்பனா சொன்னாரு, விஜயை யாரும் திட்டாதீங்க, அவர் நமது எதிரி கிடையாது, நண்பர். இந்த தேர்தலில் அவரு ஒரு ஸ்பாயிலரா இருப்பாரு, ஓட்டை உடைக்கிறதுல மேஜரா இருப்பார்ன்ட்டு பியூஷ் கோயல் சொன்னாரு. விஜயோட கொள்கை எதிரியே ஓப்பனா சொல்லிட்டு போறாரு தமிழ்நாட்டுக்கு வந்து. வேற எங்கேயும் வடமாநிலத்தில் உட்காந்து நீ ஹிந்தியில எல்லாம் சொல்லலைங்க, இங்கிலீஷ்ல தமிழ்நாட்டில் வந்து சொல்லிட்டு போறாரு, விஜய் யாரும் திட்டாதீங்க, அவர் எதிரி அல்ல, நமது நண்பர், இந்த தேர்தலில் திமுகவோட ஓட்டை பிரிக்கிற ஸ்பாயிலரா இருப்பாருன்ட்டு. ஆனா விஜய் ஒரே ஒரு வார்த்தை கூட பேசலீங்களேங்க. யார பாத்தியா ஸ்பாயிலர்னு சொல்ற, உனக்கு எனக்கு என்ன சம்பந்தங்குது, நீ என்னோட கொள்கை எதிரி, எவ்வளவு தைரியம் தான் என்னை பார்த்து ஸ்பாயிலர்னு சொல்லுவேன்னு பிஸ்கெட் ஜேபி கட்சியை எதிர்த்து ஏதாவது ஒரு குரல் கொடுத்தாரா? என்ன பாருங்க, என் கேரக்டரையே புரிஞ்சிக்க மாட்டீங்களேன்ட்டு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அமித்ஷா அவர்களுக்கு கொடுத்த பதிலடிக்கு பேமா சூசோ இல்லாம சம்பந்தம் இல்லாம விஜய் பதிலடி கொடுத்தாரு. எப்படி சார் உங்க கேரக்டர் நாங்க புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி. அமித்ஷா அவர்களை குறித்து அந்த கேரக்டர் புரிஞ்சுக்கிறது இல்லையான்னு சிஎம் கேட்ட கேள்விக்கு எதுக்காக சம்பந்தம் இல்லாம விஜய் பதில் சொல்றாருங்க. தேவையில்லாத கேள்விக்கு இவர் பதில் சொல்லி பதிலடி கொடுப்பாராம். ஆனா பாருங்க, விஜய் ஒரு ஸ்பாயிலர், திமுகவோட வாக்குகளை பிரிக்க வந்த ஸ்பாயிலர்னு சொன்ன பியூஷ் கோயலுக்கு ஒரே ஒரு பதிலடி கூட கொடுக்கல. சோ மௌனம் சம்மதத்திற்கு அறிகுறி. அந்த அறிகுறியோட ஆதாரம் தான் பாருங்க, நேற்றைய தினம் அரங்கேற்றப்பட்ட அந்த சினிமா ஷூட்டிங் காட்சி, முட்டி போடுற அந்த காட்சி. இந்த முட்டி போட்டு பிரார்த்தனை பண்றது, நானும் ஒரு கிறிஸ்துவன் தான்ட்டு அடையாளப்படுத்தி கொண்டு ஓட்டு பிச்சை கேட்கறதெல்லாம் கூட அடுத்து அதை குறித்து நம்ம பின்னாடி ஒரு ஓரமா பார்ப்போம். நம்ம இப்ப பாருங்க, முட்டி போட்டோம், ஆலயத்துல போயிட்டு கிறிஸ்துவ ஆலயத்துல பிரார்த்தனை பண்ணிட்டோம், என்னப்பா இது வேற ஏதாவது பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கோ? நம்ம என்ன பண்ணுவோம், எதுக்கும் மசூதிக்கும் போய் வைப்போம். போறாரு, மசூதிக்கும் போறாரு, கிறிஸ்துவ ஆலயத்துக்கு போயிட்டு முட்டி போட்டு சினிமா ஷூட்டிங்லாம் முடித்த கையோடு அடுத்து மசூதிக்கு போறாரு. சரி, 2 ஆலயத்துக்கும் போயிட்டோம், என்னப்பா அது ஹிந்து சம்பந்தப்பட்ட கோவிலுக்கு போலன்னா வேற ஏதாவது பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கோ? எதுக்கும் இந்து கோயிலுக்கும் போய் வைப்போமே.
ஃபர்ஸ்ட் கேமரா ஷூட் கிறிஸ்துவ ஆலயத்துல, செகண்ட் கேமரா ஷூட் மசூதியில, தேர்ட் கேமரா ஷூட் விதவிதமான ஆங்கிள் கோவில்ல. எல்லாரும் பார்த்தீங்களா? நான் பாரபட்சம் பார்க்காம எல்லா இடத்துக்கும் போயிருக்கேன், எல்லா ஆலயத்துக்கும் வந்து வழிபட்டு இருக்கேன். மதச்சார்பற்ற கட்சியோ கூட்டணியோ எதுவாக இருந்தாலும் நான் தான்ப்பா நம்பர் 1 இப்போதைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அதை நிறைவேற்றுவதற்காக எல்லாரும் எனக்கே ஓட்டு போட்டுருங்கன்ட்டு இந்த 3 வீடியோக்களையும் வைரல் ஆக்கினுங்கிறாங்க தற்கூரி கூட்டம். தப்பே கிடையாது. இந்த மாதிரி விதவிதமான இடத்துக்கு போயிட்டு விதவிதமான ஆங்கிள் வச்சு சினிமா ஷூட்டிங்லாம் எடுத்து அந்த காட்சியை சமூக வலைதளங்களில் பரப்பி ஓட்டு பிச்சை கேட்கறது தப்பு கிடையாது. ஆனா பாருங்க, இவ்வளவு வேலை பார்த்த நீங்க மண்டை மேல இருக்கிற கொண்டையம் வந்துட்டீங்களே. மதச்சார்பற்ற கட்சி, மத நல்லிணக்க கட்சி, மத நல்லிணக்க மதச்சார்பற்ற தலைவர்னு விஜய் உருட்டுங்களப்பா. இப்பதான் திருப்பரங்குன்றம் பிரச்சனை நடந்தது. திருப்பரங்குன்றம் பிரச்சனையில விஜயோட நிலைப்பாடு என்ன எடுத்தாருங்க? ஏதாவது ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை பிஸ்கேஜேபி கட்சியை எதிர்த்தோ, அல்லது வழக்கு போட்ட அந்த ராமர் ரவிக்குமாரை குறித்தோ, அல்லது வழக்குல தீர்ப்பு வந்த அந்த தீர்ப்பை குறித்தோ, அந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனையை குறித்தோ ஒரே ஒரு வாய்ஸ் எதிர்த்து குரல் கொடுத்தாரா? அமைதியாக இருக்க தமிழ்நாட்டுல என்னப்பா இப்படி அக்கிரம அநியாயம் பண்றீங்க? வழக்கு யாரோ போட்டாங்கன்னு சொன்னா பிஸ்கேஜேபி கட்சியோட கூட்டம் தான் அங்கு நிறைவாக நிறைந்திருக்கிறது. கலவரம் செய்வதற்காகவே வந்த இந்த கூட்டத்தை பார்த்து கொண்டு தமிழ்நாடு சும்மா இருக்காதுன்ட்டு ஒரே ஒரு குரல் கொடுத்தாரா? ஒரே ஒரு குரல் கூட கொடுக்கவே இல்லை. அந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனைக்குள்ள மேஜராக இருப்பது பிஸ்கேஜேபி கட்சி. அவங்க தான் பிரச்சனை பண்றாங்கன்னு சொன்னவொன்னு எங்கேயோ ஓடி போய் ஒழிஞ்சிக்கினார். பிஸ்கேஜேபி கட்சி கொள்கை எதிரியாக சொன்னாலும் அந்த கொள்கையை எதிர்த்து இப்போதைக்கு நம்ம ஒரு வார்த்தை பேசுவோமா? பேசவே மாட்டோம். ஸோ திருப்பரங்குன்றம் பிரச்சனையில கப் சிப் கப். ஆனாலும் நீங்க எதை பத்தியும் கவலைப்படாது. திருப்பரங்குன்றம் பிரச்சனையை குறித்தோ, சிக்கந்தர் தர்காவை குறித்தோ, இஸ்லாமியர்கள் பக்கம் குறித்தோ நான் எதுவுமே பேசலன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் எப்பவுமே இஸ்லாமியர்களோட தோழன். நேரா வருவேன், மசூதிக்குள்ள நிற்பேன், கேமரா ஷூட் எடுப்பேன், வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். பார்த்துக்கங்கப்பா, இஸ்லாமியர்களோட தோழன் விஜய்னு வேமா சூசோ இல்லாம பரப்புவேன். விஜய் மத நல்லிணக்க தலைவர், மதச்சார்பற்ற தலைவர், மதச்சார்பற்ற கட்சி அப்படிங்களா? சிஏஏ சட்டம் வந்தது இல்லைங்களா? அந்த சட்டம் வந்த சமயத்துல அதை எதிர்த்து ஒரே ஒரு குரல் விஜய் கொடுத்துருப்பாரா? விஜய் பேசியிருப்பாரா? முதல்ல சிஏஏ, என்ஆர்சி இதுக்கெல்லாம் அர்த்தம் என்னன்னு விஜய்க்கு தெரியுமா? தெரியவே தெரியாது. இதையெல்லாம் கொண்டு வந்த சமயத்துல விஜய் எந்த வெளிநாட்டு பொந்துக்குள்ள இருந்தாருங்க? அவருக்கே தெரியாது எந்த வெளிநாட்டு பொந்துக்குள்ள பதுங்கி இருந்தாருன்னு சொல்லி. ஆனால் நீங்க இதை பத்தி கவலைப்படாதீங்க. விஜய் மதச்சார்பற்ற தலைவர். நான் ஒரு கிறிஸ்துவன் என்கின்ற அடையாளம் இப்ப படுத்துறாரு இல்லைங்களா? இப்ப இதே கிறிஸ்துவர் என்கின்ற அடையாளத்தோடு உரிமையோடு ஏன் குரல் எழுப்புலங்க? எதுக்குங்க? மணிப்பூருக்கு. ஏன்னா மணிப்பூர்ல கலவரம் வெடித்து பெரும்பாலானவர்கள் இறந்தவர்கள் கிறிஸ்துவர்கள். அந்த மணிப்பூரில் வாழுகின்ற கிறிஸ்துவர்களுக்காக ஆதரவு குரல் விஜய் ஏன் எழுப்புலங்க? பிஸ்கேஜேபி கட்சியை குறித்தோ அல்லது மத்திய அரசை குறித்தோ எதிர்த்தோ ஒரே ஒரு கேள்வி கூட இது வரைக்கும் கேட்கலங்க. ஏன்னா இன்றைக்கு நானும் ஒரு கிறிஸ்துவன் தான் அப்படின்ற ஒரு சினிமா தலைப்பு ரேஞ்சில் நானும் கிறிஸ்டியன் தான்ட்டு முட்டி போட்டு ஆலயத்துக்குள்ள போற மாதிரி ஊரை ஏமாத்துறீங்க. அதே மாதிரி ஊரை ஏமாத்துறதுக்காவது ஒரே ஒரு குரல் கூட ஏன்பா மத்திய அரசை எதிர்த்து குரல் கொடுக்கல? மணிப்பூரை குறித்து எப்படி கொடுப்பாரு? மணிப்பூர் கலவரத்தை குறித்து பேசணும்னு சொன்னா பிஸ்கேஜேபி கட்சியை குறித்தோ, மோடி அவர்களை குறித்தோ, மத்திய அரசை குறித்தோ பேசணும், எதிர்க்கணும். எப்படிப்பா எதிர்க்க முடியும்? அதனால பாருங்க, கப் சிப் கப். நானும் ஒரு கிறிஸ்துவன் தாண்டி இன்றைக்கு மத அடையாளத்தை அடையாளப்படுத்திய ஓட்டு பிச்சைக்காக முட்டி போட்டு ஆலயத்தில் நடக்கிற மாதிரி ஷூட்டிங்லாம் எழுதுறீங்களே. இப்போ 2025ஆம் ஆண்டில் கிறிஸ்துமஸ் தினத்தன்று நாடு முழுவதும் பெரும்பாலான வட மாநிலங்களில் சங் பரிவார் கும்பல், RSS கும்பலால் நிறைய திருச்சபையில் அடித்து சூறையாடப்பட்டது. அப்போ விஜய் என்ன பண்ணிட்டாருங்க? கேட்பாங்க இல்லைங்களா, அந்த சமயத்துல என்னப்பா நீங்க லாலிபாப் சாப்பிட்டு இருந்தீங்களான்ட்டு. கடந்த 2025ஆம் ஆண்டு கிறிஸ்துமஸ் தினத்தன்று வட மாநிலங்களில் சங் பரிவார் RSS கும்பலால் பெரும்பாலான திருச்சபையில் அடித்து நொறுக்கப்பட்டு நிறைய இடையூறுகள் செய்து எவ்வளவு அநியாய ஆக்கிரமம் பண்ணாங்க. கேரளா வரைக்கும் வந்துச்சு அந்த தாக்குதல். சங் பரிவார் கும்பலால் ஏற்படுத்திய அந்த தாக்குதல் கேரளா வரைக்கும் வந்துச்சு. அந்த கிறிஸ்துமஸ் தினத்தன்று இதை போன்ற ஒரு தாக்குதல் நடக்காமல் இருந்த மாநிலம் எதுவென்று சொன்னால் அது தமிழ்நாடு. விஜய் சொல்றாரு, ஒற்றுமையாக இருக்கிற மக்களிடையே சிறுபான்மை பெரும்பான்மை என்ற ஒரு பிளவை ஏற்படுத்தி ஃபுல் டைம் சீன் போட்டதே ஒரு வேலையா போச்சுன்னு சொல்லி. அதுக்கு பேரு ஃபுல் டைம் சீன் இல்லப்பா. ஒற்றுமையா இருக்கிற நம்ம மக்கள் மத்தியில இந்த சிறுபான்மை பெரும்பான்மைன்னு ஒரு பிரிவினை பயத்தை காட்டி ஒரு ஃபுல் டைம் சீனை போடுறது ஒரு வேலையா போச்சு. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். அவங்க பாசிசம்னா நீங்க பாயாசமா? ஒற்றுமையாக இருக்கிற மக்களிடையே மதத்தை முன்னிறுத்தி மத ரீதியாக பிளவுபடுத்தும் வேலையை பார்த்துவிடக் கூடாது என்பதற்காக இருக்கிற முன்னெச்சரிக்கை. அந்த முன்னெச்சரிக்கையும் விழிப்புணர்வோடு தமிழ்நாடு எப்போதுமே இருக்கிற காரணத்தினால்தான் கிறிஸ்துமஸ் தினத்தன்று வட மாநிலங்களிலும் கேரளா வரைக்கும் வந்த அந்த தாக்குதல் தமிழ்நாட்டில் வரல. விஜய் சொல்வதை போல பிளவு ஏற்படுத்தி ஃபுல் டைம் யாரும் சீன் போடல. அதற்கு பெயர் விழிப்புணர்வு கண்ணா. ஒருவேளை விஜய்க்கு அந்த விழிப்புணர்வு இருக்கிற பட்சத்துல கிறிஸ்துமஸ் தினத்தன்று நாடு முழுவதும் நடத்தப்பட்ட அந்த தாக்குதலை குறித்து
அதை எதிர்த்து ஒரே ஒரு குரலை கொடுத்துருப்பாரா? எப்படிங்க கொடுப்பாரு? அதை குறித்து பேசணும்னு சொன்னா பிஸ்கெட் ஜேபி கட்சியை குறித்தும் அந்த கூட்டத்தை குறித்தும் பேசணும். பேச முடியுமா? சோ கொள்கை எதிரியாக இருந்தாலும் கப் சிப் சிப் கப். ஐயா நானும் ஒரு கிறிஸ்துவன் தாயா அப்படின்னு இப்ப சீன் போடுறீங்களேப்பா ஓட்டு பிச்சைக்காக. FCRA கொண்டு வந்தாங்க இல்லைங்களா மத்திய அரசு. கிறிஸ்துவ ஆலயங்களுக்கும் கிறிஸ்துவ கல்வி நிறுவனங்களுக்கும் வந்து கொண்டிருக்கிற ஃபண்ட்ஸ் எல்லாம் எப்படியாவது ஸ்டாப் பண்ணணும்னு FCRA சட்டத்தை கொண்டு வந்தாங்க இல்லைங்களா. இந்த FCRA சட்டத்தை குறித்து நம்ம வேண்டுமானால் விரிவாக வேற ஒரு காணொலியில் பேசுவோம். இந்த காணொலியில் பேசுவதற்கு டைம் கிடையாதுங்க. அதனால் மத்திய அரசு கொண்டு வந்த அந்த FCRA பில்லு சம்பந்தமாக ஏதாவது ஒரே ஒரு வார்த்தை விஜய் எதிர்த்து பேசியிருப்பாரா? குரலை கொடுத்திருப்பாரா? இப்போ நடிகர் விடுங்க, அரசியல் கட்சி தலைவர் விடுங்க, இன்றைக்கு சீன் போடுறீங்களே நானும் ஒரு கிறிஸ்துவன் தான், என் பெயர் ஜோசப் விஜய், பாத்துக்கோங்க. இயேசு போட்ட சிலுவை டாலர்லாம் நான் என் கழுத்துல போட்டுனுக்கிறேன், ஓட்டு போடுங்கன்னு கன்னியாகுமரியில் போயிட்டு சீன் போட்டு திருச்சியில வந்து உருண்டு இருக்காரு இல்லைங்களா, நானும் ஒரு கிறிஸ்துவன் தான். அதே கிறிஸ்துவன் என்று சொல்லியே FCRA சட்டத்துக்கு மத்திய அரசை எதிர்த்து நான் குரல் கொடுக்குறேன்ட்டு ஏன் குரல் கொடுக்கலங்க? கொடுக்க மாட்டாருங்க. அதுக்குள்ள மத்திய அரசு பிஸ்கெட் ஜேபி கட்சி மோடி அவர்கள் இருக்காரு இல்லைங்களா. அப்படி இருக்கும்போது கொள்கை எதிரியாக இருந்தாலும் எப்படி குரல் கொடுப்பாரு? சோ அந்த இடத்துலயும் பாருங்க கப் சிப் சிப் கப். இரக்கமுள்ள ஆண்டவராக இருக்கும் இயேசு கிறிஸ்துவை ஓட்டு வாங்குவதற்காக பயன்படுத்துகின்ற விஜய் இதே இயேசு கிறிஸ்து ஆலயத்துக்குள்ள போயிட்டு கரூர்ல 41 பேரை அநியாயத்துக்கு கொன்னீங்க இல்லைங்களா. அந்த 41 விலை மதிப்பில்லாத உயிர்கள் உங்களால உங்க பெருமைக்காக பறிபோன அந்த உயிர்களை குறித்து என்றைக்காவது கிறிஸ்து கிட்ட போயிட்டு பாவ மன்னிப்பு கேட்டிருக்கீங்களா? இல்ல கரூர் நெரிசல்ல பாதிக்கப்பட்டு அடிபட்டு மிதிப்பட்டு உசுருக்காக போராடி ஐசியூல இருந்த சமயத்துல அவங்க உயிரெல்லாம் எப்படியாவது காப்பாத்துங்கன்ட்டு ஏதாவது ஒரு சர்ச்சில் போயிட்டு முட்டி போட்டு இந்த மாதிரி இப்போ இன்னைக்கு போடுறீங்க இல்லைங்களா சீனு, முட்டி போட்டு போடுற மாதிரி அன்றைக்கு கரூர் சம்பவ சமயத்துல யாருக்கும் எந்த உயிர் சேதமும் நடக்கக்கூடாதுன்ட்டு ஐசியூல இருக்கிறவங்க எல்லாம் உயிரோடு வரணும்ட்டு முட்டி போட்டு பிரார்த்தனை பண்ணி பிரேயர் பண்ணீங்களா? இல்லவே இல்லை. அதுவும் பாருங்க விஜயோட பேரை விஜய் தான் சொல்லிக்காரே தவிர முழு பெயர் ஜோசப் விஜய் அவர் டைட்டில் போட்டதும் கிடையாது. ஆனால் அரசியலுக்கு வந்த பிறகு நான் ஜோசப் விஜய் நான் கிறிஸ்துவன், நானும் ஒரு கிறிஸ்துவன் மதத்தை அடையாளப்படுத்தி நம்பிக்கையை மூலதனமாக்கி அதன் மூலமாக ஓட்டுக்களை அறுவடை எப்படியாவது செய்து விடலாமா என்கின்ற ஒரு எண்ணத்தோடு உருண்டு கொண்டிருக்கிற இந்த விஜய் உண்மையிலேயே மனமுருகி முட்டி போட்டு உண்மையான பிரார்த்தனை மேற்கொண்டிருக்கிறாரா? இல்லவே இல்லை. ஐயா எல்லா CSA சர்ச்சஸ் பெரம்பூர்ல இருக்கிற எல்லா CSA சர்ச்சஸ் எல்லாம் எனக்கு எதிராக முடிவெடுத்திருக்காங்க. நடிகர் என்கின்ற ஒரே ஒரு காரணத்திற்காக திரை பிம்பத்தை பார்த்து ஏமாந்து விடாதீர்கள். திரையில் சாதிக்கிற அந்த காட்சியெல்லாம் தரையிலும் சாதிக்க முடியும்னு இவங்க காட்டுற வேடிக்கையெல்லாம் ஏத்துக்காதீங்க. ஊரை ஏமாத்தினுக்கிற இந்த திரைப்பட நடிகருக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்லியே பாருங்க கிறிஸ்துவர்கள் அனைவரும் பெரம்பூர்ல CSA சர்ச்சஸ் அனைவரும் பாருங்க ஒரு முடிவுக்கு வந்து நோட்டீஸே அடிக்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு தான் பாருங்க விஜய்க்கு அள்ளு இல்லாம போய் ஐயோ என்னப்பா இது இந்த மாதிரி நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லையே, எடுக்கிறேன் மதம் என்கின்ற ஒரு ஆயுதத்தை கையில் எடுக்கிறேன், பிரம்மாஸ்திரம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த பிரம்மாஸ்திரத்தை நான் கடைசியாக அடிக்கிறேன், நானும் கிறிஸ்துவன் தான் சொல்லி சர்ச்சில் போய் முட்டி போட்டு வீடியோ ஷூட் எடுத்து சோசியல் மீடியாவில் என்னுடைய வல்கர் வெர்ச்சுவல் வாரியர்ஸ் மூலமா எப்படியாவது பரப்பி தேர்தலுக்கு இன்னும் 2 நாட்கள் இருக்கிற நிலைமையில ஓட்டுக்களை அறுவடை பண்றதுக்கு ட்ரை பண்றேன்னு விஜய் நடத்திய சினிமா ஷூட்டு தாங்க இது. 2வது அவர் முட்டி போட்டு பிரார்த்தனை செய்ததற்கு பின்னணியில் ஐயா கேஸ் வருது ஐயா, இன்றைக்கு எப்படியாவது 20ஆம் தேதி வருகின்ற கேஸ்ல இருந்து என்னை எப்படியாவது தப்பிச்சு வைங்க ஐயா, ஏதாவது ஒண்ணு பண்ணி எனக்கு எதிராக எந்த ஒரு தீர்ப்பும் வராதபடி பார்த்து கொள்ளுங்கள் ஐயான்ட்டு இந்த விவாகரத்து சம்பந்தப்பட்ட வழக்கை திசை திருப்புவதற்காக பாருங்க விஜய் போட்ட முட்டி. அதுக்காக மட்டும் முட்டி போடலையா, திடீர்னு 250 கோடி ரூபாய் செட்டில்மெண்ட் கேட்கறாங்க ஐயா, என்னால கொடுக்க முடியாதுயா, நிறைய கோடியா என்கிட்ட இருந்தாலும் 250 கோடி அதுல இருந்து அள்ளி கொடுத்துட்டா குறைஞ்சிரும் இல்லைங்களா. ஸோ என்கிட்ட இருக்கிறது என்கிட்டவே இருக்கணும். ஸோ என்னால பாருங்க ஒரு 30 35 கோடி கொடுக்க முடியும்ட்டு பேரம் பேசினுக்காரு செட்டில்மெண்ட். கேரியர் உச்சத்துல இருக்கிறேன், நாடே பார்த்துக்கிற நடிகர் நாடு, ஒரு வருஷத்துக்கு 1000 கோடி ரூபாய் சம்பளம், நான் நினைச்சேன்னா 10,000 கோடி 10 வருஷத்துல அடிக்க முடியும், அதெல்லாத்தையும் விட்டுட்டு உங்களுக்காக வந்திருக்கேன்னு ஒன்றுனுக்கிற விஜய் பாருங்க 250 கோடி கொடுக்கறதுக்கு அழுகுறாரு, 35 கோடி ரூபாய் தான் கொடுக்க முடியும்னு செட்டில்மெண்ட் நெகோஷியேட்லாம் பண்ணிருக்காரா. சரி பசங்களை யாருங்க பார்த்துப்பாங்க, நான் பார்த்துக்க முடியாதா, நான் பார்த்துக்கிறேன், உனக்கு சேர வேண்டிய செட்டில்மெண்ட்டை வாங்கிட்டு போன்ட்டு வேமா சூசோ இல்லாம பாருங்க நெகோஷியேட் பண்ணிருக்காரு. இந்த நெகோசியேஷன் தொகைக்கு எப்படியாவது ஒத்து வரணும் அப்படின்னா பாருங்க பிரார்த்தனை பண்ணி முட்டி போட்டுருக்காரு. சாதாரண ஒரு நடிகராக இருக்கும் போதே எந்த அளவுக்கு மதத்தை பயன்படுத்தி எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போயிட்டு நாடக வேடிக்கை ஆடி சினிமா ஷூட்டெல்லாம் எடுத்து ஓட்டு கேட்டு ஊரை ஏமாத்தத்துக்கு எந்தெந்த வழி இருக்கோ அது எல்லாத்தையும் பயன்படுத்துறாருன்னு சொல்லும் போது இவங்க தப்பி தவறி
விஜய் சிஎம் ஆக முடியாதுங்க. ஒரு எம்எல்ஏ சீட்ல உட்கார்ந்துட்டா கூட அந்த தொகுதியோட நிலைமை என்ன ஆகுங்க? தொகுதி என்ன கதி ஆகுன்றது கூட இருக்கட்டும், முட்டி போட்டு சினிமா ஷூட்லாம் எடுக்கிறார் இல்லைங்களா? இதையெல்லாம் பார்த்துனுக்கிற இயேசு கிறிஸ்து அவர் மனசுக்குள்ள என்ன நினைப்பாருங்க? ஏன்பா என்னப்பா இது, அங்க தொட்டு இங்க தொட்டு எங்கெங்கயோ தொட்டு கடைசியில் ஏன்பா என் உயிரையும் வாங்க வந்துட்டீங்க? அமைதிக்கு பேர் போன என்னுடைய ஆலயத்துல, அதுவும் நான் அமைதியாக இருக்கிற என்கிட்ட வந்து ஏன்பா இப்படி ஆர்ப்பாட்டம் பண்றீங்க? ஊருக்குள்ள நீங்க அலப்பறை பண்ணி வாங்கின உயிர் பலி எல்லாம் போதாதா? அமைதியாக இருக்கிற இந்த ஆலயத்துக்குள்ள வந்து இந்த ஆலயத்துக்கு வரவங்களோட உயிரையும் நீங்க பலி வாங்கணுமாப்பா? பைபிள்ல இருக்கிற பழைய இயேசு மாதிரி நான் இருந்திருந்தா ஆலயத்தை விட்டு என் பேர் சொல்லி ஊரை ஏமாத்திருந்த எல்லாரையும் ஆலயத்தை விட்டு அடிச்சு துரத்துன மாதிரி உன்னையும் சேர்த்து நான் அடிச்சு துரத்திருப்பேன். ஆனா இப்ப நான் அமைதியா இருக்கிறேன், அமைதியா சொல்றேன், மரியாதையா ஓடி போயிருன்ட்டு அவர் மனசுக்குள்ள இந்நேரம் நினைச்சு நிற்பாரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா விஷயங்களை குறித்து, முக்கியமா பாருங்க, விஜய் ஆடிய டிராமாவை குறித்தும், எடுத்த சினிமா ஷூட்டிங்கை குறித்தும், இந்த ஷூட்டிங்க்கு பின்னாடி இருக்கிற அந்த ஓட்டு பிச்சையை குறித்தும் நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா உங்க கருத்துக்களை தவறாம பதிவு பண்ணுங்க. மீண்டும் நாளை காணொலி நான் சந்திப்போம். நன்றி.